அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து இந்த டிவிகே அரசை வந்து வன்மம் கொண்டு தாக்குறாங்க. இந்த அரசு என்ன நல்லது செஞ்சாலும் அதை கூட பாராட்டவே மனசே இல்லாமல் அவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு உண்மையான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மண்ணையும் மக்களையும் மிக 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 அதிகமாக நேசித்து அந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை எந்த அரசால் நடந்தாலுமே முதல் ஆளாக குரல் கொடுத்து அதற்காக போராடி வழக்கு வாங்கி சிறை சென்ற ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அத்தனை வழக்குகள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் வாங்கியிருப்பாங்க. அத்தனை பிரச்சனைகளை இந்த மண்ணுக்கு எதிரான பிரச்சனைகளை எந்த அரசு கொண்டு வரும்போதும் அதை தடுத்து நிறுத்தி இன்றைக்கி வந்து இந்த மக்களை வந்து தோக்க விடாமல் தமிழ்நாட்டு மக்களை வந்து இன்றைக்கி தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சி தோற்றிருந்தாலும் கூட மக்கள் போராட்டங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையுமே மக்களை தோற்க விட்டதே கிடையாது. அப்படி போராடி இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்த்து கொடுத்துருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து ஒரு அரசு மக்களுக்கான நல்லதை செய்யும் போது எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு.